Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science. Memory அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். மெமரி அப்படிங்கிற வந்து ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் டிவைஸ். அதை மெமரி அப்படிங்கிற வந்து அதை என்ன சொல்லுவோம்னா நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒன்று வந்து என்ன சொல்லுவோம்னா பிரைமரி மெமரி, அடுத்த ஒன்று வந்து செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். பிரைமரி மெமரி அப்படிங்கிற வந்து முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரினா இரண்டாம் நிலை நினைவகம் அப்படிங்கிற பற்றி சொல்லுவோம். அந்த மெமரி அப்படிங்கிறத பற்றி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற நினைவகத்தை பற்றி இந்த லெசனை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மெமரி. மெமரினா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிட்ஸ்னா என்ன, பைட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. யூனிட் ஆஃப் மெமரினா என்னன்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் மெமரினா என்ன சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரைமரி மெமரினா என்னன்னு இன்னைக்கு வந்து பார்ப்போம். ரிமைனிங் இருக்கிற வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன். Human being is wonderful creations by God, but in that human being's memory is most mysterious and artistic. The human race lives only through memory power. If there is no memory, human will feel daily a new birth. But human memory has certain drawbacks. It cannot remember everything forever. Computer is wonderful invention by man. The most attractive features of computer, it is huge memory. CPU is the brain of the computer. It control and coordinates with all these device and receives input instruction from the user, processes it and gives accurate answers as output diligently. Computer needs to store the input and instructions before processing and output after processing. So it uses short-term memory and long-term memory. For this purpose, all the data are stored in computers memory forever and can be retrieved when needed. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் கிரியேஷன்ஸ், காடோட ஒண்டர்ஃபுல் கிரியேஷன்ஸ். ஹியூமன் பீயிங்கோட மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடோட கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹியூமன் பீயிங்ஸ் மெமரி மோஸ்ட் மைஸ்டீரியஸ் அண்ட் ஆர்த்தடிக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் மெமரி வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதை அதோட ஹியூமன் ரேஸ் வந்து என்ன பண்ணோம், அந்த மெமரி பவரில் வந்து லைவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். லிவ்ஸ் ஒன்லி த்ரூ மெமரி பவரில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது என்ன பண்ணோம், நோ மெமரி, நோ வில் ஃபீல் தென் டெய்லி அ நியூ பர்த். டெய்லி நியூவாக என்ன பண்ணோம், பர்த்து, ஏதாவது நியூவாக குழந்தைங்களாம் அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நிறையா பிறந்திருக்கும். அது வந்து ஹியூமன் மெமரியில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும், அதில் இன்ஃபர்மேஷன் வந்து மறந்துடுவோம். நாளாக என்ன பண்ணுவோம், ஹியூமன் பீயிங் மெமரிஸில் வந்து எரைஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து நாளாக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம். அதான் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் மிஷின் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மிஷின். அதில் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சா பர்மனெண்ட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ஹியூஜ்னா ஒரு கம்மியான பிளேஸில் வந்து என்ன பண்ணுவோம், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபியூ அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிபியூ அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சிபியூ வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் மேனேஜ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டரோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து அந்த சிபியூ வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்புட்டு அவுட்புட்டு இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணும், ஃபுல்லாக இன்புட் கொடுத்தோம்னா இன்புட்டாக எடுத்துக்கும். அதில் ப்ராசஸ் முடிஞ்சு அவுட்புட்டாக என்ன பண்ணும், மானிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்கடுத்து வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிஃபோர் ப்ராசஸிங் முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கும். அது ஆஃப்டர் என்ன பண்ணுவோம், அந்த ப்ராசஸிங் வந்து டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து என்ன பண்ணுவோம், ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த மெமரி வந்து ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி, செகண்ட் ஒன்று வந்து லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா டேட்டா வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. லாங் டேர்ம் மெமரி வந்து பர்மனெண்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா டேட்டாவும் அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது வந்து டேட்டாஸை வந்து ரீட்ரைவ் பண்ணிக்கும். அது வந்து
தேவையான மாதிரி அது எடுத்துக்கும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். பிட் அப்படிங்கிற வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட், பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 2 ஸ்டேட்ஸ். கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு ஸ்டேட்ஸை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒன்று வந்து ஜீரோஸ், ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுவோம் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஜீரோவோட மீன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒன் மீன்ஸுங்கிற வந்து ஆன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு இதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒன்று வந்து ஆஃப் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து ஆன் ஸ்டேட்டு. There are 2 digits are popularly called the bits, means binary digits. அந்த பிட்டோட ஸ்டாண்ட்ஸ் அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். பிட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். பிட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்டோட ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். த வேல்யூம் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் எ கம்ப்யூட்டர் இஸ் மோஸ்ட்லி மெஸ்யூர் இன் பைட்ஸ். அந்த நிறைய வேல்யூம் ஆஃப் டேட்டா வந்து அதில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கும், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கம்ப்யூட்டரில் வந்து மோஸ்ட்லி மெஷர் பண்ணக்கூடிய பைட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் யூனிட் ஆஃப் மெமரி. அந்த யூனிட் ஆஃப் மெமரியில் பிட்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 4 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ குரூப் ஆஃப் 4 பிட்ஸை வந்து 1 நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஏ நிபிள்னு சொல்லி ஒரு 2 மார்க் கேட்கலாம். ஏ குரூப் ஆஃப் 4 பிட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ 1 நிபிள். பிட் அப்படிங்கிற வந்து 8 பிட்டு சேர்ந்தது வந்து 1 பைட். 8 பிட்ஸு ஒரு பிட்டுங்கிற வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் மெஷர்மெண்ட்டில். வந்து அந்த 8 பிட்டு சேர்ந்தது வந்து என்ன சொல்லுவோம்னா 1 பைட் அப்படின்னு சொல்லுவோம். 1024 பைட்ஸ் சேர்ந்தது வந்து 1 கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பவர் 10 அப்படின்னு சொல்லுவோம். அந்த வந்து 1024 கேபி அப்படின்னு சொல்லுவோம்னா கேபியோட மீனிங் வந்துன்னா கிலோ பைட்ஸ். அது வந்து 1 மெகா பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 1 எம்பி அப்படின்னு சொல்லுவோம். எம்பி 1 எம்பி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1024 எம்பி அப்படிங்கிற வந்து 1 ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். எம்பினா மெகாபைட்ஸு, அதில் வந்து ஜிபினா கிகாபைட்ஸு. 2 பவர் 13 அப்படின்னு சொல்லுவாங்க. 1024 ஜிபி அப்படிங்கிற வந்து 1 டிபின்னு சொல்லுவோம். டிபி மீன் ஃபார் டெராபைட்ஸ். 2 பவர் 40. 1024 டிபி அப்படிங்கிற வந்து 1 பீட்டாபைட். பீட்டாபைட்னா பிபி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பீட்டாபைட் அப்படிங்கிற வந்து 2 பவர் 15 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 1024 பிபி அப்படிங்கிறது வந்து 1 எக்ஸாபைட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஷார்ட்டாக வந்து இபி அப்படின்னு சொல்லுவோம். 2 பவர் 16 அப்படின்னு சொல்லுவோம். 1024 இபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சீட்டாபைட். சீட்டாபைட்டோட என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 70 அப்படின்னு சொல்லுவோம். 1024 ஜெட்-பி அப்படிங்கிற வந்து 1 யோட்டாபைட். யோட்டாபைட்டோட பார்த்தீங்கன்னா 2 பவர் 80 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெமரி. மெமரி அதோட யூனிட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் மெமரி. டைப்ஸ் ஆஃப் மெமரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெமரி அப்படி இருக்குன்னு இதில் வந்து பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் மெமரி கெப்பாசிட்டி. கம்ப்யூட்டர் ஹேஸ் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மெமரி பேஸ்ட் ஆன் விச் த நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் இட் கேன் ரன் அட் எ டைம் டிட்டர்மைன்ட். Computer has 2 types of memory. These are primary memory and secondary memory. Primary memory, otherwise called the internal memory or main memory. Primary memory என்ன சொல்லுவோம்னா இன்னொரு பேர் வந்து internal memoryன்னு சொல்லுவோம், இல்லைனா main memory அப்படின்னு சொல்லுவோம். Primary memory, otherwise called the internal memory or main memory அப்படின்னு சொல்லுவோம். Secondary memoryக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா otherwise called the external memory. Secondary memory வந்து external memoryன்னு சொல்லுவோம், இல்லைனா auxiliary memoryன்னு சொல்லுவோம். இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேம் ரோம் வந்து என்ன சொல்லுவோம் பிரைமரி மெமரிக்கான எக்ஸாம்பிள். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் மெமரி. மெயின் மெமரி. இன்டர்னல் மெமரி என்ன சொல்லுவோம்னா ஒரு மெயின் மெமரின்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இன்பில்ட் மெமரி இன் த கம்ப்யூட்டர் அண்ட் த டேட்டா ஆர் ஸ்டோர்ட் ஹேர் ஒன்லி டெம்பரரி. திஸ் மெமரி கேன் பி further classified into 2 types. They are RAM, ROM. RAM mean for RAM stands for என்ன சொல்லுவோம் random access memory ன்னு சொல்லுவோம். ROM னா read only memory ன்னு சொல்லுவோம். The RAM பாருங்க first one random access memory. RAM is a temporary memory of the computer. அந்த RAMங்கிற ஒரு temporary memory ன்னு சொல்லுவோம். RAMங்கிற random access memory ன்னு சொல்லுவோம். Is the internal memory of the CPU for storing data, program and
program result. It is read and write memory, which stores data until the machine is working. As soon as the machine is switched off, data is erased. என்ன சொல்லுவோம், ரேம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். இது ஒரு இன்டர்னல் மெமரி, கம்ப்யூட்டரோட இன்டர்னல் மெமரின்னு சொல்லுவோம். ரேமில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்லி ரீடு மட்டும் தான் பண்ண முடியும், ரீட் அண்ட் ரைட். ரேமை வந்து ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம், ரீடு ரைட், அந்த மெமரியில் வந்து என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அந்த ஸ்டோரேஜ் மெமரியில் வந்து அதை மெஷின் ஒர்க்கிங் தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், அதை மெஷின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி அதை வந்து டேட்டாஸ் ஒன்று வேணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வேணாட்டி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எரைஸ் பண்ணிடலாம். ரேம் இஸ் ஒன் ஆஃப் த டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரேம் இஸ் ஏ வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இட் இஸ் lost when we switch off the computer or if there are power failure. Hence a backup interruptible power system, UPS அப்படின்னு சொல்லுவோம். uninterruptible power system சொல்லுவோம். is often used with computers. RAM is the small both in terms of its physical size and in the amount of data it can hold. RAM அப்படிங்கிற வந்து ஒரு வாலிடைல் மெமரி. அதில் வந்து பவர் என்ன பண்ணணும், பவர் ஷட் டவுன் ஆனதுல என்ன பண்ணணும், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக எரைஸ் ஆயிரும். அதில் வந்து பவர் ஷட் டவுன் ஆனதுலேயே இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணினாலும் ரேமில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஃபுல்லாக பேக்கப் ஃபுல்லாக எரைஸ் ஆயிரும். அதனால ரேம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரரியாக டேட்டா வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரேம்ங்கிற ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் இஸ் ஒன் ஆஃப் த டெம்பரரி மெமரி, கம்ப்யூட்டரோட டெம்பரரி மெமரி. டெம்பரரியாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆனாங்களோ இல்லை பவர் ஷட் டவுன் ஆனாங்களோ என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக என்ன ஆகும், எரைஸ் ஆயிரும். அன்இன்டரப்டபிள் பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக வந்து UPS அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ரேம். ரேமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஒன்று வந்து SRAM, ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவோம். த வேர்ட் ஸ்டாட்டிக் indicates that the memory retains it contents as long as power is being supplied. However, data is lost when the power gets worn due to volatile nature. Manufacturing cost is higher for SRAM. இந்த ரேம் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அதில் வந்து பவர் லாங் பவர் வந்து என்ன பண்ணுவோம், லாங் பவர் அதை வந்து சப்ளை பண்ணிக்கும். அது வந்து பவரை வந்து வாலிடைல் நேச்சர், அதில் வரக்கூடிய பவர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த சிஸ்டத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ரேமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ரேமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இட் ஹேஸ் லாங் லைஃப், அது வந்து லைஃப் லாங் இருக்கும். தெர் இஸ் நோ நீடட் டு ரெஃப்ரெஷ், அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண நமக்கு தேவையானப்போ ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது, நமக்கு தேவையான மாதிரி அந்த ரேமை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூஸ் ஆஸ் கேட்ச் மெமரி, அது என்ன பண்ணுவோம், கேட்ச் மெமரி, ரேமை வந்து கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் சைஸ், அது வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். எக்ஸ்பென்சிவ், ஹை பவர் கன்சியூம்ஷன், அது வந்து ஹை பவர் வந்ததுனால அது வந்து தாங்கிக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து லார்ஜ் சைஸில் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். அந்த கேட்ச் மெமரியை வந்து யூஸ் பண்ணிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும், லைஃப் லாங் அது என்ன பண்ணும், இந்த மெமரி வந்து ஸ்டாட்டிக் மெமரிங்க வந்து ரேம்கிற வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ரேம், அதை வந்து DRAMனு சொல்லுவோம். அதை வந்து டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். DRAM unlike SRAM must be continually refreshed in order to maintain the data. This is done by placing the memory on a refresh circuit that rewrites the data several hundred times per second. DRAM is used for most system memory because it is cheap and small. அந்த DRAM டைனமிக் ரேம் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாஸ் வந்து ஆர்டராக என்ன பண்ணிக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அந்த டேட்டாஸ் வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ரீரைட்ஸ் பண்ணலாம். அதில் கூடிய டேட்டாஸ் வந்து எரைஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதில் வந்து என்ன பண்ணலாம்னா ரைட் பண்ணலாம். அது என்ன டேட்டாஸ் வந்து என்ன பண்ணும், சீப்பாக அந்த மெமரி வந்து DRAMங்கிறது வந்து ரொம்ப
சீப்பாகவும் ஸ்மாலாகவும் சின்னதாகவும் கிடைக்கும். அது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைனமிக் ரேம். டைனமிக் ரேமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது? இட் ஹேஸ் ஷார்ட் டேட்டா லைஃப் டைம். இது வந்து ஷார்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஷார்ட் டேட்டா லைஃப் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீடட் டு ரெஃப்ரெஷ்டு கண்டினியூஸ்லி. என்ன பண்ணும்? கண்டினியூஸாக என்னாகும்? ரெஃப்ரெஷ்ட் ஆகிக்கும். ஸ்லோவர் as compared to SRAM. அது வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மற்ற ரேமை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். யூஸ்ட் அஸ் ரேம். அது வந்து என்ன பண்ணுவோம்? ரேமாக யூஸ் பண்ணுங்க. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. லெஸர் இன் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். லெஸ் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப குட்டியான சைஸில் எக்ஸ்பென்சிவ் பண்ணிக்க. அது வந்து லோ பவர் கன்சியூம்ஷன், அதாவது கம்மியான பவரை வந்து அந்த டைனமிக் ரேம் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோம் இன் ஃபார் ரீட் ஒன்லி மெமரி. ரோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் ஒன்லி மெமரி. ரோம்ங்கிறது ஒரு ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, ரோமில் வந்து டேட்டாஸ் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். ரோம் வந்து ஒரு நான் வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரோம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட் ஒன்லி மெமரி. த மெமரி ஃப்ரம் விச் கேன் ஒன்லி ரீட் பட் cannot be ரைட் ஆன் இட். திஸ் டைப் ஆஃப் மெமரி இஸ் நான் வாலிடைல். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நான் வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். The information is stored permanently in such memories during manufacture. A ROM stores such instructions that are required to start a computer. Bootstrapping program. ROM chips are not only used in the computer but also in other electronic items like washing machine and microwave oven. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெமரியை வந்து என்ன பண்ணுவோம்? ஒன்லி ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா அதில் வச்சுக்கலாம், வேணாட்டி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எரைஸ் பண்ணிக்கலாம். த மெமரி ஃப்ரம் விச் கேன் ஒன்லி ரீட் பட் cannot ரைட். ரீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலிமா டிவிடி மாதிரி அது என்ன பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ஒன்லி ரீட் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள். திஸ் டைப் ஆஃப் மெமரி இஸ் நான் வாலிடைல் மெமரி. இதை வந்து ஒரு நான் வாலிடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். த இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்டு பர்மனெண்ட்லி. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த மெமரியில் வந்து பர்மனெண்ட்டாக என்ன பண்ணிக்கும்? இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏ ரோம் ஸ்டோர் சச் இன்ஸ்ட்ரக்ஷன் are required to start a computer. என்ன பண்ணும்? ROM chips are not only used in the computer but also in other electronic items, it washing machine and microwave oven. அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணி அந்த கம்ப்யூட்டரை வந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோம் சிப்ஸு இந்த மாதிரி என்ன பண்ணோம்? அது ரோம் சிப்ஸ்லாம் வந்து அதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அதில் என்ன பண்ணுவோம்? வாஷிங் மிஷின்ஸு, மைக்ரோவேவ் அவன் இதெல்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரோம். என்ன டைப்ஸ் ஆஃப் ரோம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க்டு ரோம் அப்படின்னு சொல்லுவோம். த வெரி ஃபஸ்ட்டு ரோம்ஸ், ஃபஸ்ட்டு வந்தக்கூடிய ஃபஸ்ட்டு ரோம் ஹார்ட் ஒயர்டு டிவைஸ் தட் கண்டைன்டு ப்ரீ ப்ரோக்ராம்டு செட் ஆஃப் டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். These kinds of ROM are known as masked ROM which are inexpensive. அதில் வந்து வெரி ஃபஸ்ட்டு ரோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒயர்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது டிவைஸ்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் செட் ஆஃப் அது வந்து டிவைஸ் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் செட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதற்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து these kinds of ROM are known as the masked ROM அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு அது இருக்கக்கூடியது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ROM அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக வந்து ROM சொல்லுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்டு ROM அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து PROM, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா PROM ரீட் ஒன்லி மெமரி தட் கேன் மாடிஃபைடு ஒன்லி once by a user. The user buys a blank PROM and enters and the desired contents using a PROM. It can be programmed only one and is not erasable. PROM அப்படிங்கிற வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். வந்து PROM இஸ் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு
ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிங்கிற வந்து அது வந்து அல்ட்ரா வயலட், அது வந்து அந்த ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற வந்து அந்த ப்ரோக்ராமில் ஒன்லி ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் அதை என்ன பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியும். அந்த யூசரில் இருக்கக்கூடிய பைஸ் பிளாங்க் பிரோம் அப்படிங்கிற வந்து என்டையர் டிசைர்டு கண்டென்ட்ஸுக்காக யூஸிங் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவோம் ஒன்லி ஒன் யூசர் மட்டும்தான் அதை வந்து எரைஸ் பண்ண முடியும் தேவையான மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எரைசபிள் அண்ட் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அதை வந்து இபி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எரைசபிள் அண்டு ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். The EPROM can be erased by exposing it to ultraviolet light for during of up to 40 minutes. Usually an EPROM eraser achieves these functions. The charge is retained for more than 10 years because the charge has no leakage path. அந்த எரைசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு அல்ட்ரா வயலட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 40 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னு அந்த டியூரேஷன் அப் டு 40 மினிட்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது வந்து இருக்கும். அதில் இப்போ எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரியில் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அச்சீவ் பண்ணிக்கும். அதோட சார்ஜஸை வந்து ரிட்டைன் பண்ணிக்கும். வந்து மோர் தென் 10 இயர்ஸ்க்கு வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகாமல் அந்த பார்த்து கரெக்டாக வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அதோடது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி. The electrically erasable program read only memory is programmed and erased electrically. அது வந்து எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரிங்க வந்து எலக்ட்ரிக்கல் மூலிமா எரைஸ் பண்ணிக்கும். இட் கேன் பி எரைஸ்டு த ரீப்ரோக்ராம்டு about 10,000 times. அது என்ன பண்ணுவோம் 10,000 times என்ன பண்ணிக்கணும் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும். Both erasing and programming take about 4 to 10 milliseconds. Electrically erasable program read only memory can be erased only one bytes at a time rather than erasing the entire chip. Hence the process of reprogramming is flexible but slow. For erasing electrically erasable program read only memory, ultraviolet rays not required. It can be done by exposing it electrical charge. எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா அதாவது ரீப்ரோக்ராம் எரைஸ் பண்ணக்கூடிய ரீப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து 10,000 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை எரைஸ் பண்ணிவிட்டு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எரைசிங் த ப்ரோக்ராம்ஸ் அது என்ன பண்ணுவோம் டெக்ஸ்ட் 4 to 10 milliseconds இருக்கும். எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரிங்கிறது வந்து எரைஸ் பண்ணக்கூடிய 1 byte ஒரே ஒரு பைட் வந்து என்ன பண்ணிக்கும் அதில் வந்து எடுத்துக்கும். அந்த என்டையர் சிப்பில் வந்து எடுத்துக்கிறப்ப அதை வந்து ப்ராசஸ் வந்து ரீப்ரோக்ராமிங் ஃப்ளெக்சிபிள் பட் ஸ்லோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணாது. அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து டன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் சார்ஜாக அதுக்கு வந்து அனுப்பிடும். அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரியோட எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரியோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நான் வாலிடைல் இன் நேச்சர், அது ஒரு நான் வாலிடைல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கேனாட் பி ஆக்சிடென்ட்லி சேஞ்ச்டு. அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்சிடென்ட்ல என்ன ஆகாது சேஞ்சஸ் ஆகாது. சீப்பர் தென் ரேமோட ரொம்ப சீப்பாக இருக்கும். ஈஸி டு டெஸ்ட், அது என்ன பண்ணுவோம் ஈஸியாக வந்து டெஸ்ட் எடுத்துக்கும். மோர் ரிலையபிள் தென் ரேம், அந்த ரேமோட ரிலையபிளாக இருக்கும். தீஸ் ஆர் ஸ்டாட்டிக் அண்டு டூ நாட் ரெக்வயர்ட் ரெஃப்ரெஷிங். அது வந்து ஸ்டாட்டிக்கு அது டூ நாட் ரெஃப்ரெஷிங், அதை வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் ரெஃப்ரெஷிங்காகவும் எடுத்துக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஆர் ஆல்வேஸ் நவுன் அண்ட் கேன் பி வெரிஃபைடு. இட் கண்டெய்ன்ஸ் த ஆல்வேஸ் நவுன்ஸ், அது ஒரு நவுன்ஸாகவும் அதை வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸாகவும் இருக்கும். இது ஒரு நான் வாலிடைல் நேச்சராக சொல்லுவோம். cannot be accidentally changed தான் இருக்கும். சீப்பர் த ரேம்ஸ், அது வந்து ரேம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஈஸி டு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மோர் ரிலையபிள் இந்த ரேம் வந்து ரிலையபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தீஸ் ஆர் ஸ்டாட்டிக் அண்டு டூ நாட் ரெக்வயர்டு ரெஃப்ரெஷிங், அது வந்து ரெக்வயர்டு ரெஃப்ரெஷிங்காக வந்து டிஸ்பிளே பண்ணோம். இட் கண்டென்ஸ் ஆர் ஆல்வேஸ் நவுன் அண்ட் த இட் கேன் பி வெரிஃபைடு.
அதை வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் இஸ் யூஸ்டு டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கேட்ச் மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு கேட்ச் மெமரி அப்படிங்கிற வந்து ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் டு ரெடியூஸ் த ஆவரேஜ் டைம் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் த மெயின் மெமரி. Pronounced as cache, this memory is typically integrated directly with the CPU. Chips are placed on a separate chips that has a separate bus interconnect with the CPU. The cache is the smaller, faster memory which stores copies of data from frequently used main memory location. அதில் வந்து சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஆவரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணி டேட்டாஸோட ஆவரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். அந்த மெயின் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கேட்ச் மெமரி அப்படிங்கிற வந்து மெயின் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. அது வந்து என்ன பண்ணும், அது இன்டகிரேட்டராக வந்து டைப்பிக்கலாக டேரெக்டாக அதை வந்து எடுத்துக்கும். அது வந்து சிபியூ வந்து ஒரு சிப்பு வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செப்பரேட்டாக அந்த சிப்பில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகும். அது வந்து செப்பரேட்டாக பஸ் இன்டர்கனெக்டட் ஆஃப் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிபியூவில் வந்து இன்டர்கனெக்ட் இருக்கும். ஒரு லிங்க்கு கேபிள் மூலியமாக அது மூலியமாக எடுத்துக்கும். இந்த கேட்ச் மெமரி அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஃபாஸ்ட் மெமரி இந்த கம்ப்யூட்டர் ஸ்டோர் காப்பீஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு த மெமரி லொக்கேஷன். கேட்ச் மெமரிங்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் மெமரி, ஃபாஸ்டஸ்ட் மெமரி. அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். காப்பீஸ் ஆஃப் டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் கேட்ச் மெமரி. கேட்ச் மெமரி கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 types. கேட்ச் மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு கிளாசிஃபைட் இன்டு 2 typesன்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து இஸ் ஏ பல்ட் இன்சைடு த சிபியூ பேக்கேஜ். அது வந்து ஒரு சிபியூ பேக்கேஜஸ் லெவல் 1ல் வந்து எடுத்துக்கும். லெவல் 2 வந்து இஸ் எக்ஸ்டர்னல் டு த சிபியூ அண்ட் ரீசைடு ஆன் த மதர் போர்டு. அது வந்து செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு த சிபியூ அண்டு ரீசைடு த ஆன் த மதர் போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மெமரின்னு என்னென்னு பார்த்தோம். அதில் என்னென்னு பார்த்தோம்னா அதில் இன்ட்ரடக்ஷன் என்ன இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் என்னென்னு பார்த்தோம். யூனிட்ஸ் ஆஃப் மெமரி என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மெமரி என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரிங்கிறத பற்றி பார்த்தோம். பிரைமரி மெமரியில் என்னென்ன இருக்குது, ரேம் ரோமுங்கிறத பற்றி பார்த்தோம். ரேம்ங்கிற ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்ங்கிற ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். வந்து ரேம் அப்படிங்கிற வந்து டைப்ஸ் ஆஃப் ரேம்னா என்னென்னு பார்த்தோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். டைனமிக் ரேமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ரோம்னா என்னென்னு பார்த்தோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ரோமில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். மாஸ்க்டு ரோம், ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி, எரைசபிள் அண்ட் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி, எலக்ட்ரிக்கலி எரைசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி. அதோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். கேட்ச் மெமரி என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கேட்ச் மெமரி என்னென்னு பார்த்தோம். இதில் நீங்கள் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க்காக எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 marks வந்து உங்களுக்கு PDF ஃபைலாக சென்ட் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு ஹோம்ஒர்க்காக எழுதி சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.